செகண்ட் ட்ரைமெஸ்டருக்கு மூவ் பண்ணால் செகண்ட் ட்ரைமெஸ்டருங்கிறது எந்த பீரியட் உங்களோட 13 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகி அதாவது 14th வீக்லேருந்து 28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியை செகண்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர் தான் ப்ரெக்னன்சியோட ஒரு ஹனிமூன் ஃபேஸ் மாதிரிங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் இந்த டயர்ட்னஸ் வாமிட்டிங் அதெல்லாம் செட்டில் ஆகி ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஃபேஸ் இது. ஓரளவுக்கு உங்களால் டயட் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்க முடியும், நல்லா வந்து தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் எடுத்துக்க முடியும். உங்களோட ப்ரெக்னன்சியை நீங்கள் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த டைம். உங்களோட பேபியோட மூமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும். அரௌண்ட் 18 to 22 வீக்ஸ் உங்களோட பேபி மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக அரௌண்ட் 22 வீக்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே செகண்ட் டைம் மதர்ஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் ஏர்லியாக கூட உங்களோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து நீங்கள் பர்சீவ் பண்ணலாம். பட் அந்த இனிஷியல் ஏர்லி டைமில் வர மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக குட்டி குட்டியாக சும்மா ஃப்ளிக்கர் மாதிரி, ஃப்ளட்டர் ஆகிற மாதிரி, வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதுதான் குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது அரௌண்ட் 24 வீக்ஸ் வாக்கில் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் உங்கள் குழந்தையோட ஹியரிங் கெப்பாசிட்டி இதெல்லாமும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்கள் பேபியோட இன்னும் நல்லா பாண்ட் பண்ண முடியும். உங்கள் குழந்தை கூட நீங்கள் டெய்லி பேசலாம், மியூசிக் வந்து கேட்க வைக்கலாம். இந்த ப்ரெக்னன்சி ஃபேஸை வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் யூஸ்வலி, அண்ட் யூல் ஹாவ் லிட்டில் லெஸ் டிஸ்கம்ஃபர்ட் கம்பேர்ட் டு த அதர் 2 ட்ரைமெஸ்டர்ஸ். இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து என்னெல்லாம் நமக்கு இஷ்யூஸ் இருக்கலாம், என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா, கால் வீங்கிறது. ஒரு 20 வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கால் தொங்க விட்டுட்டு உட்காண்டோ இல்லை நின்றுட்டு வேலை பார்க்குறப்போ கொஞ்சம் லெக் ஸ்வெல்லிங்லாம் வந்து காமனாக வரலாம். சில பேருக்கு இந்த லோ பேக் பெயின், யூட்ரஸ் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இந்த பியூபிக் பெயின் வருது, ரவுண்ட் லிகமெண்ட் பெயின் சொல்லுவோம். வெஜனா கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பெயின் மாதிரி தெரியலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் காமனாக உங்களுக்கு வரலாம். கேஸ்ட்ரிக் பெயின், உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கூட நெஞ்சிலே அது அடைக்கிற மாதிரி இருக்கிறது, ஹார்ட்பர்ன் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் வருது, இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் காமனான சிம்டம். அண்ட் சில பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கலாம். இதெல்லாம் நார்மலாக நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வர சிம்டம்ஸ் தான். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜே வந்து உங்களுக்கு இச்சிங் எதுவும் இல்லை, ஸ்மெல் எதுவும் வரலன்னா நமக்கு இது நார்மல் சிம்டமாக கன்சிடர் பண்ணலாம், எதுவும் ட்ரீட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் அகைன் உங்கள் பேபி பம்பும் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அரௌண்ட் 24 வீக்ஸ் குட்டியாக ஒரு பேபி பம்ப் ஸ்டார்ட் ஆகலாம். பட் டேக் இட் ஃப்ரம் மீ, உங்கள் பேபி பம்ப் வந்து தெரியல, இல்லை எந்த வந்து இன்னொருத்தவங்களத விட குட்டியாக இருக்குது, என் பேபி வளரலையா, இந்த மாதிரி டவுட்ஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டாம். ஒருத்தரோட பம்ப் சைஸும் வேரி ஆகும். உங்களோட ஹைட் பேஸ் பண்ணி, உங்களோட இது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியா செகண்ட் ப்ரெக்னென்சியாங்கிறது பேஸ் பண்ணி, உங்களோட மசில் டோன் எப்படி இருக்குது, உங்களோட அப்டமனில் ஃபேட் திக்னஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட டம்மி சைஸ் வந்து மாறலாம். ஸோ டம்மி சைஸ் மட்டும் வச்சு உங்கள் பேபியோட வெல்பீங்கை தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வீட்டில் இது வந்து ஒரு பயமாக வந்து சொல்லி காமிப்பாங்க. இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டால், மந்த்லி ஒன்ஸ் எவ்ரி 4 வீக்ஸ் ஒரு செக்கப் வந்து போவீங்க. அண்ட் ஒரு விசிட்டும் உங்களோட பிபி எப்படி இருக்குது, உங்களோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரெஷ் சிம்டம்ஸ் இருக்கா, அனிமிக்காக இருக்கீங்களா, கால் வீக்கம் இருக்கா, இதெல்லாம் வந்து அவங்க டாக்டர் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி விசிட் உங்களோட வெயிட் செக் பண்ணுவாங்க. ப்ரெக்னன்சிக்கான அந்த ஐடியல் வெயிட் கெயின் இருக்கான்னு பார்க்குறது. நிறைய பேர் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் பெருசாக வெயிட் கெயின் ஆக மாட்டீங்க. அரௌண்ட் 16th வீக் ப்ரெக்னன்சிலேருந்து ஓரளவுக்கு ஸ்டெடி வெயிட் கெயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மலாக ஒரு 1 to 2 kg per month நீங்கள் வெயிட் கெயின் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் டு பி ஓகே இன் ப்ரெக்னன்சி. இது இல்லாமல் முக்கியமாக நம்ம இந்த ட்ரைமஸ்டரில் பண்ண வேண்டிய ஸ்கேன் வந்து 5th மந்தில் பண்ணக்கூடிய அனாமலி ஸ்கேன் இல்லை டார்கெட் ஸ்கேன் சொல்கிறது. இந்த ஸ்கேன் தான் ஹோல் ப்ரெக்னன்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேனுங்க. உங்கள் பேபியோட முக்கியமான உறுப்புகள் வந்து ஸ்ட்ரக்சரலி நார்மலாக ஃபார்ம் ஆயிருக்கா, உங்களோட பிரெயின் எப்படி இருக்குது, பேபியோட ஃபேஷியல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க வேண்டிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது குறைபாடு இருக்காங்கிறத இந்த ஸ்கேனில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்கேன் அரௌண்ட் 19 to 22 வீக்ஸ் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு இது கூட சேர்ந்து குழந்தையோட ஹார்ட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்குற ஃபீட்டல் எக்கோங்கிற ஸ்கேனும் சேர்த்து எடுக்கலாம். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்னெல்லாம் முக்கியமான பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹீமோக்ளோபின் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். அண்ட் அரௌண்ட் 24 வீக்ஸ் வாக்கில் வந்து குளுக்கோஸ் தண்ணியில் கலக்கி குடிச்சு ஜிடிடி குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் இல்லை ஜிசிடி குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட், இது ஒரு சென்டர்லேயும் ஒரு மாதிரியான டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் சர்க்கரை இருக்கா அப்படின்னு பார்க்குற டெஸ்ட்டு. இது ரொம்ப முக்கியமாக இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மதர்ஸ் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 24 வீக்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லையும் இந்த டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. பட் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் எடுக்கலைன்னா கண்டிப்பாக செகண்ட் ட்ரைமஸ்டரில் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ட்ரைமஸ்டரில் இந்த நீங்கள் என்டி ஸ்கேன் முடித்த பிறகு உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு அலாங் வித் ஃபோலிக் ஆசிட், அயன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு அயன் டேப்லெட்
அண்ட் 1 கிராம் ஆஃப் கால்சியம் எடுத்துக்கிறது எசென்ஷியல். இல்லை நிறைய பேருக்கு ஒரு சில அயன் டேப்லெட்ஸ் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் கொடுக்கலாம். பட் அதனால் நீங்களாக டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் அயன் டிமாண்ட்ஸ் அண்ட் ஹீமோக்ளோபின் நம்ம ஒரு நார்மல் வேல்யூ அட்லீஸ்ட் 10.5 to 11 மெயின்டைன் பண்ணுறது எசென்ஷியல். ஸோ உங்களுக்கு கொடுத்த அயன் டேப்லெட் செட் ஆகலை அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா ஷீ மைட் கிவ் யூ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் அயன் டேப்லெட்ஸ். ஒருத்தவங்களுக்கு ஒரு சில அயன் காம்பினேஷன் செட் ஆகும். எதுவுமே உங்களுக்கு ஓகேவா இல்லைன்னா அப்போ நம்ம வந்து எப்படி ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு டயட்ரி சேஞ்சஸோ இல்லை மேபி அயன் சிறப்பாக வந்து மாற்றி கொடுக்குறாங்களா என்னங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி கால்சியம் 1 கிராம் டெய்லி எடுத்துக்கிறதும் எசென்ஷியல் உங்களோட போன் ஹெல்த்துக்கு, மில்க் ஃபார்மேஷனுக்கு. அண்ட் கால்சியம் டெய்லி எடுக்கிறது ப்ரெக்னன்சியில் பிபி வர ரிஸ்க்கு ஆல்மோஸ்ட் 50% நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். எந்த மாதிரியான பொசிஷனில் நம்ம வந்து தூங்கணும் செகண்ட் ட்ரைமஸ்டர்னு பார்த்தா 20 வீக்ஸ் ப்ரெக்னன்சி அப்புறம் உங்கள் அனாமலி ஸ்கேன் முடித்த பிறகு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கிறது, ஃப்ளாட்டாக படுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு பக்கமாக திரும்பி படுத்துக்கணும். ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைட், பட் ரைட் சைடும் ஒரே பக்கம் படுத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த சைடு நமக்கு லெக் கிராம்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் சைடு இஸ் ஓகே. அண்ட் அகெயின் ஒரு வாட்டியும் நீங்கள் உட்காந்து திரும்பணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் பொசிஷன்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ன மாதிரி டயட் எடுத்துக்கணுன்னா, இத்தனை நாள் நீங்கள் நார்மலாக என்ன சாப்பிட்டீங்களோ எல்லாமே எடுத்துக்கலாம். எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஸ் சச் கிடையாது அன்லெஸ் யூ ஹேவ் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. பட் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களோட வெயிட் கெயின் அண்ட் குழந்தையோட வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அயன் ரிச் டயட் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபைபர் அண்ட் வாட்டர் ரிச் டயட் எடுக்கிறது ப்ரெக்னென்சியில் கான்ஸ்டிபேஷனை உங்களுக்கு ரிலீவ் பண்ணலாம். அண்ட் காஃபி அண்ட் டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி காஃபி டீ சேஃப் தான். பட் ஒரு நாளைக்கு 2 கப்புக்கு லிமிட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அண்ட் நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் சேஃப் இன் ப்ரெக்னன்சி. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னெல்லாம் பண்ணணும்னா, கண்டிப்பாக இத்தனை நாள் நீங்கள் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்தால் கூட பரவாயில்ல. பட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக வாக்கிங் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி 20 to 30 minutes ஆஃப் வாக்கிங். ஒரு வாரத்துக்கு 150 minutes வாக் பண்ணுறது நமக்கு பிபி வர ரிஸ்க்கை வந்து அரௌண்ட் 50 to 60% கம்மி பண்ணுறதா நிறைய ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. ஸோ டெய்லி ஒரு 20 to 30 minutes நீங்கள் வாக் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி 3-10 minute வாக்காக பண்ணால் கூட ஓகே தான். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் ஒரு 10 minutes அந்த வாக் பண்ணும்போது டைஜஷனுக்கும் உங்களுக்கு அதுவே வந்து ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ட்ரைமஸ்டரில் நான் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு மைனர் லோவர் அப்டமன் கிராம்ஸ்லாம் வரத்துக்கு, பேக் பெயின் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ், பெல்விக் எக்ஸசைசஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு சில ஹை ரிஸ்க் மதர்ஸ்க்கு மட்டும், ப்ரீடம் டெலிவரி ரிஸ்க் இருக்கிற மதர்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக இருந்தால் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி நியூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்கள் டாக்டர் கிட்ட ஒரு கிளியரன்ஸ் வாங்கிக்கோங்க.